ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம விமென் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். யூ ஆர் மைன். ஓகேடா, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் வந்து ஜிம்மின் உங்களை வந்து வாலில் பின் பண்ணி உங்கள்கிட்ட வந்து கத்தியிருப்பான் கோவமா. அப்போது வந்துட்டு இந்த சைடு என்ன நடக்குதுன்னா டே சைடு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டே அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறான். அதுக்குள்ளே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. இதை பார்த்துட்டு டே, ஜெஹோப் அண்ட் ஹேன் ஷாக் ஆகிறாங்க. இதை நீங்கள் டே உங்களை கூப்பிட வரும்போது அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கி வச்சிருந்து டே அந்த கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறான். அதுக்குள்ளே ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டு க்ரீட்டிங் கார்டு இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்மால் பாக்ஸும் இருக்குது. டே அந்த க்ரீட்டிங் கார்டை ஓப்பன் பண்ணுறான். அதில் வந்துட்டு நம்மளோட பேட் மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம எரேஸ் பண்ணிட்டு நம்மளோட நியூ லைஃப்பை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்ட்டேன் அப்படின்னு அந்த க்ரீட்டிங் கார்டில் இருக்குது. இது உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் தான். இதை பார்த்துட்டு டேவோட ஐஸ்லாம் ஃபுல்லாக டியர்ஸாக ஃபில் ஆகுது. டே அந்த ஸ்மால் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறான். அதில் வந்து கப்பிள்ஸ் ரிங் இருக்குது. ஃபுல்லாக கோல்டில் ஒரு டைமண்டில் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது. ஒரு ரிங்கில் டேங்குன்னு போட்டிருக்கு, இன்னொரு ரிங்கில் உங்கள் நேம் போட்டிருக்கு. டே ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. உங்கள் நேம் மேலே அப்படியே வந்து விழுகிற மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறது, டேங்கோட டியர்ஸ் வந்து உங்களுக்காக வாங்கி வச்சுருந்த உங்களோட ரிங் மேலே விழுது. டே அந்த க்ரீட்டிங் கார்டு அண்டு ரிங்கோ அவனோட ஹார்ட்டில் வச்சுட்டு ஹக் பண்ணி அப்படியே தாங்க முடியாமல் அவ்வளோ அழுகுறான். இதை பார்த்துட்டு ஜெஹோப் அண்ட் ஹேனா கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுகுறாங்க. அப்போட்டே இப்படிப்பட்ட என்னோடய ஒயனை நான் போய் இவ்வளோ சீப்பாக சந்தேகப்பட்டேனே, அதுக்கு தான் எனக்கு இப்போ இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு ஒயன். உன்னை நான் விட்டுட்டேனே, உன்னை புரிஞ்சுக்காமல் நான் போயிட்டேனே ஒயன். என்னை மன்னிச்சிருடி ப்ளீஸ் ஒயன், என்னால் முடியல, ப்ளீஸ் என்கிட்ட வந்துடு ஒயன். உன்னை நான் எங்கடி போய் தேடுவேன், எங்கடி போய் உன்னை தேடுவேன் ஒயன்? எங்கே ஒயன் இருக்க நீன்னு? உன்னை இப்படி விட்டுட்டேனே ஒயன். இவ்வளோ சீப்பாக நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேனே, என்ன நினச்சா எனக்கு கேவலமாக இருக்குது. ஒயன் என்கிட்ட வந்துடுடி, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு கதறி கதறி அழுகிறான். ஜெஹோப் அண்ட் ஹேனா டே அழுகிறத பார்த்துட்டு இன்னும் அழுகிறாங்க. டே வந்து நீல் டவுன் பண்ணி அந்த க்ரீட்டிங் கார்டு அண்ட் ரிங் பாக்ஸை செஸ்ட்டில் வச்சு ஹக் பண்ணி தேம்பி அழுகிறான். ஜெஹோப் அண்ட் ஹேனா அவங்க அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு டே கிட்ட வந்து அவனை காம் பண்ணுறாங்க. இந்த சைடு உங்கள் சைடு என்ன நடக்குதுன்னா, ஜிமின்க்கு அவங்க ஷோல்டரில் பிடிச்சி வாலில் லாக் பண்ணி கோவமாக கத்தியிருப்பான். நீங்கள் ஷாக் ஆகி அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிமின் உங்களை விட்டுட்டு செம்மையாக கோவமாக டோரை லாக் பண்ணிட்டு போயிட்டான். நீங்கள் அவன் போவும் அப்படியே கீழே உட்காந்துட்டு செம்மையாக அழுகிறீங்க, அவங்க நீஸை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு. அப்போ நீங்கள் டே என்னை மன்னிச்சிடடா, உன்னை நான் விட்டுட்டு வந்திருக்கக்கூடாது, நான் இப்போது உன்னை விட்டுட்டு வந்தனால தான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன், எல்லாமே என்னால் தான், ஏன்டா இப்படி நான் பண்ணனேன்னு தெரியல, எல்லாமே எனக்கு தேவை தான், உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியலட்டி, ப்ளீஸ் டி என்னை மன்னிச்சிடுட்டே, எல்லாமே என்னால் மட்டும்தான், நான் அன்றைக்கி உன் கூட இருந்திருக்கணும், நீ எனக்காக எவ்வளோ அழுத டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகிறீங்க. ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படியே கீழே படுத்துட்டு அழுதுகிட்டே தூங்கிட்டீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து தூக்கம் கழிஞ்சு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் பெட்டில் படுத்துட்டு இருக்கீங்க. கன்ஃபியூஸாக எழுந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க. பார்த்தா ஜிமின் பெட்டுக்கு பக்கத்தில் கீழே உட்காந்துட்டு உங்கள் ஐஸை பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அவனை பார்த்த உடனே கோவமாகறீங்க. அவன் முறைச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்து சாஃப்ட் ஸ்மைல் பண்ணிட்டு, என்ன வயான் அதுக்குள்ளே எழுந்திரிச்சிட்ட அப்படின்னு உங்களை பார்த்துக்கிட்டே சொல்கிறான். நீங்கள் ஜிமினுக்கு ஆன்சர் பண்ணாமல் அவனை முறைச்சி பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் முறைக்கிற ஜிமின் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, ஏன் என்ன அப்படி முறைக்கிற அப்படின்னு பாவமாக கேட்குறான். நீங்கள் அப்போயும் அவனுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணல. ஜிமின் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு சாஃப்டாக, உனக்கு பசிக்குதா ஒயன், நான் போய் உனக்கு பிடிச்ச டிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க போகிறான். நீங்கள் வந்துட்டு அவனை ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஹேண்டை அவன் பக்கம் நீட்டுறீங்க. ஜிமின் அவங்கள பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் டீப் ப்ரீத் பண்ணிவிட்டு ஜிமினை மறைச்சிட்டு, நீ என்ன பண்ணுறேன்னு தெரியுதா ஜிமின் அப்படின்னு நீங்கள் வந்து கொஞ்சம் ஆங்க்ரி டோன்லேயே கேட்குறீங்க. ஜிமின் நீங்கள் கேட்குறத பார்த்துட்டு கன்ஃபியூஸாக பார்க்குறான். உன்னோட மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க ஜிமின்? நீ என்ன உன்னோட வீட்டு பாட்டிக்குன்னு தானே சொல்லி கூட்டிகிட்டு வந்த, ஆனால் நீ என்ன பிளான் பண்ணி கிட்னாப் பண்ணியிருக்க, எனக்கு கொண்டு வந்து எங்கேயோ அடைச்சி வச்சுருக்க. நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி என்னைய சாப்பிட்டியா, பசிக்குதா அப்படின்னு கேட்குற.
என்ன ஜிமின் நீனு இப்படி மாற்றி மாற்றி பண்ணுற அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படி ஜிமின் உன்னால் எப்படி ஜிமின் உன்னால் வந்துட்டு இப்படி இருக்க முடியுது? இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் நடப்பியா? பார்ட்டின்னு சொல்லிட்டு உன்னை நம்பி தானே ஜிமின் நான் வந்தேன். ஏன் ஜிமின் இப்படி கிட்னாப் பண்ணி வச்சு என்னை வந்து அடைச்சி வச்சு என்னை ரொம்ப வேதனைப்படுத்துகிற அப்படின்னு செம்ம கோவமாக ஜிமினை பார்த்துட்டு கத்துறீங்க. ஜிமின் நீங்கள் இப்படி பேசுனதை பார்த்துட்டு கொஞ்சம் பேனிக் ஆகிடுறான். பிகாஸ் த ரியல் ஜிமின் இஸ் வெரி சாஃப்ட். ஏன் வயன் இப்படி பேசுகிற? நான் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறேன். உனக்கு எந்த குறையும் இல்லாமல் தானே நான் உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் ஏன் வயன் இப்படி பேசுகிற? நீ இப்படி சொல்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. ப்ளீஸ் டி இப்படிலாம் சொல்லாத, ரொம்ப வலிக்குது அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டு சொல்கிறான் அவன். நீங்கள் ஜிமின் இப்படி பேசுகிறத பார்த்து இன்னும் தான் கோமாகிறீங்க. என்ன ஜிமின் சொன்ன? நான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேன்னா? என்னை இப்படி அடைச்சி வச்சு எனக்கு தேவையானது எல்லாம் பண்ணால் நான் ஹாப்பியாக இருந்துருவேண்ணா? நான் ஹாப்பியாக இருக்கணும்னா எனக்கு என் கூட டே இருக்கணும் அப்படின்னு கோமா ஜிமினை பார்த்துட்டு எத்துறீங்க. நீங்கள் டேவோட நேம் சொன்ன உடனே சேடாக இருந்த ஜிமினோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. ஜிமின் உங்களை அப்படியே பார்த்துட்டு ஸ்மிருக் பண்ணுறான். உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது ஜிமின் சேஞ்ச் ஆகிறத. என்ன பேபி ரொம்ப ஓவராக பேசுகிற? நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன்ல, இங்கே நீ என் கூட தான் இருக்கணும். உன்னால் இங்கேருந்து என்னை விட்டு போகவே முடியாதுடி. ஆமாம், அப்புறம் என்ன சொன்னால் உனக்கு டே வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாய்ஸ் வந்து கோல்ட் வாய்ஸில் அப்படியே உங்கள்கிட்ட பேசிட்டு உங்களை முறைச்சி பார்த்துட்டே கிட்டே எந்திரிச்சு நிற்கிறான். நீங்களும் கோவம் அதிகமாகி பெட்டில் இருந்து எந்திரிச்சு ஜிமினுக்கு முன்னாடி அவனை முறைச்சி பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஆமாடா, நான் ஹாப்பியாக இருக்கணும்னா எனக்கு என்னோடய டே வேணும். டே மட்டும்தான் வேணும். ஹாப்பியாக இருக்கணும்னா எனக்கு அவன் தான் வேணும். வேறு எதுவும் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. நீங்கள் உங்களோட டே அப்படின்னு சொன்னது கூட ஜிமின் வந்து ஏற்றுக்கவே முடியல. அவனுக்கு அவ்வளோ கோவம் உச்சக்கட்டத்துக்கு போகுது. பக்கத்தில் இருக்க கபோர்டை ஒரு கிக் விடுறான். நீங்கள் இதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டீங்க. அப்படின்னு கோவத்தில் கத்துறான். நீங்கள் அவனை ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிமின் அகைன் உங்களை பார்க்குறான். அவன் ஐஸ்லாம் ரெட்டு கலரில் அப்படி இருக்குது. கோவமாக உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு பயப்படாத மாதிரியே நிற்கிறீங்க. இன்னொரு தடவை அப்படி சொல்லாத வயன், இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீத்தை டைட்டாக வந்து க்ரன்ச் பண்ணுறான். ஜிமின் டீத்தை க்ரன்ச் பண்ணுற சவுண்டு உங்களுக்கு கேட்குது. நீங்கள் பயத்துலேயும் பேசுகிறீங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன் ஜிமின், நான் அப்படி தான் சொல்லுவேன். பிகாஸ் டே இஸ் மை ஹஸ்பண்ட். ஸோ நான் சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் கோவமாக சொல்கிறீங்க. ஜிமின் வந்து அவ்வளோதான் உங்ககிட்ட வந்து நிற்கிறான். நாடி ஹஸ்பண்டா? அவன் நல்ல ஹஸ்பண்டா? அவன் உனக்கு நல்ல ஹஸ்பண்டாக இருந்தானா? உங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தானா? நல்ல ஹஸ்பண்டா? உன்னை ட்ரூவாக லவ் பண்ணானா? உன்னை ப்ரொடெக்ட் பண்ணானா? உனக்கு என்ன வேணுமோ அது லவ்வோடு செஞ்சு கொடுத்தானா? உன்னை அழுக விடாமல் கஷ்டப்படுத்தாமல் உன்னை கேர் பண்ணிவிட்டு முழுக்க உன் சந்தோஷமாக வச்சுருக்கணும். ஆனால் டே என்ன அவனை அப்படியே வச்சுருந்தானா? சொல்லு, நீ இருக்கியா இல்லைன்னு கூட பார்க்காம உன் அழுகையை வச்சு நீ சாப்பிட்டியா, தூங்கினியா, என்ன பண்ணிருக்க, ஹாப்பியாக இருக்கியா, எதுவுமே பார்க்காம அவனோட ஒர்க்ஸை மட்டும்தான் நான் பார்த்தான். நீ போகிறேன்னு போகும்போது கூட உன்னை வந்து அவன் ஸ்டாப் பண்ணவே இல்லையே. போகட்டும்னு விட்ட வேண்டியதானடி அவன் உன்னோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கொஞ்சம் கோவமாகவே கத்துறான் உங்ககிட்ட. ஜிமின் சொன்னதை கேட்டு உங்கள் ஐஸில் டேர்ஸ் ஃபில் ஆகுது. ஜிமின் சொன்னது உண்மை தான் அப்படின்னு நினச்சி உங்கள் மனசு ரொம்ப ஹர்ட் ஆகுது. உங்களுக்கு என்ன பேசுகிறதுனே தெரில. உங்களுக்கு வார்த்தையே வரல, அழுக மட்டும்தான் வருது. நீங்கள் உங்கள் டேர்ஸை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு ஜிமினை பார்க்குறீங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் ஜிமின் அப்படின்னு ஐஸ் ஃபுல்லாக டேர்ஸோட டவுட்டாக கேட்குறீங்க. ஜிமின் உங்களை மறைச்சி பார்த்துட்டு நிற்கிறான். சொல்லு ஜிமின், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், சொல்லுடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் வந்து டீப் ப்ரெத் பண்ணிட்டு, எப்படி தெரிஞ்சா என்ன பேபி, நான் சொன்னதெல்லாம் ட்ரூ தானே, நான் ஒன்றும் நடக்காததெல்லாம் சொல்லி பொய் சொல்லலையே அப்படின்னு ஸ்மிரக் பண்ணிட்டே கேட்குறான். உங்களுக்கு ஜிமினோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியலை. உங்களால் இல்லைன்னு சொல்ல முடியல. பிகாஸ் 2 இயர்ஸாக அவங்க கூட இப்படி தான் இருந்தான். ஜிமின் இப்படி பேச உங்களால் உங்கள் டேர்ஸை ஹோல்ட் பண்ணவே முடியல. உங்கள் ஐஸ்லேருந்து டேர்ஸ் வந்து வந்துனே இருக்குது. ஜிமின் உங்கள் டேர்ஸை வைப் பண்ணிட்டு நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. இப்படிப்பட்ட உன்னோட ஹஸ்பண்டு இருந்தா நீ ஹாப்பியாக இருப்பியடி. ஏன்டி ஆனால் உனக்கு புரியவே மாட்டேங்குது. உன்னை சந்தோஷமாக நான் பார்த்துட்டு இருக்கேன்டி, அது உனக்கு தெரிலையா? பாரு, இப்படிப்பட்ட ஹஸ்பண்டு அவன் உனக்கு வேணுமா?
உன்னை பாரு, உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செஞ்சுன்னு இருக்கேன்டி ஒவ்வொரு டைமும் அப்படின்னு கோல்டாகவே அப்படியே சொல்கிறான். அவனோட ஐப்ரோ ரைஸ் பண்ணிகிட்டே கேட்குறான். அப்படி சொன்னோன்னே, இப்படி ஒரு பொண்ணை இஷ்டம் இல்லாமல் அடைச்சி வச்சுருக்க, நீ என்ன என்னோட டேயை பற்றி பேசுகிறது? டே எப்படி இருந்தாலும் டே என்னோடய ஹஸ்பண்ட் தான், நான் அவனோட ஒய்ஃப். நான் டேயை லவ் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் ஐஸில் டியர்ஸ் ஃபாலோவாக டே சொல்கிறீங்க. ஜிமினுக்கு நீங்கள் டேயை லவ் பண்ணுறேன்னு சொன்னது கேட்டு அது தாங்கவே முடியல. அவனால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. அவனோட 2 கையையும் முறுக்க உங்ககிட்ட செம்ம கோவமாக வரான். நீங்கள் பயந்துட்டே அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிமின் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற வாளை வந்து அவனோட 2 ஹேண்ட் அப்படியே மாற்றி மாற்றி குத்துறான். ஜிமின் வெறி பிடிச்ச மாதிரி வாலை குத்திட்டு இருக்கான். அவன் குத்துறது வால் கொஞ்சம் டேமேஜே ஆகிடுது. ஜிமினுக்கு கை ஃபுல்லாக அடிபட்டு ப்ளீட் ஆகுது. வாலும் ஃபுல்லாக ப்ளட் ஆகுது. நீங்கள் ஜிமினை இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்ததே இல்லை. நீங்கள் ஷாக் ஆகி வாயில் கை வச்சுட்டு அப்படியே பார்த்துன்னு இருக்கீங்க. அப்படியே கையெல்லாம் நடுகுது உங்களுக்கு. ஜிமின் ஸ்டாப் பண்ணாமல் நான் ஸ்டாப்பாக வால் பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கான். ஜிமினுக்கு ப்ளீட் ஆகுது அதிகமாக. நீங்கள் ஜிமின் கிட்டே போய் ஜிமின் ஸ்டாப் இட், ஜிமின் ஸ்டாப் பண்ணுறா அப்படின்னு கத்துறீங்க. ஜிமின் கேட்காம பஞ்ச் பண்ணிட்டே இருக்கான். நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் 2 ஹேண்டையும் வச்சு ஜிமினோட ஷர்ட் காலரை பிடிச்சி இழுத்து உங்கள் பக்கமாக வைக்கிறீங்க. ஜிமின் உங்கள் ஐஸை பார்த்து கொஞ்சம் காமாறான். உனக்கு கோவம் இருந்தால் அதை என்கிட்ட காட்டு ஜிமின். அதை விட்டுட்டு ஏன் இப்படி ஒன்றையே நீ வந்து வழியை கொடுத்துருக்குற அப்படின்றீங்க. எனக்கு இந்த வழியெல்லாம் ஒன்றுமே இல்லை பேபி. ஆனால் நீ எனக்கு கொடுக்குற வழி தான் என்னால் தாங்கவே முடியல. என்னால் உன்னை எதுவும் பண்ணி கஷ்டப்படுத்த முடியாது பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு சொல்கிறான். நீங்கள் ஜிமின் ஷர்ட்டை காலரை பிடிச்சிட்டு தான் நிற்கிறீங்க. ஜிமின் இப்படி சொல்கிறது கேட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னு ஃபீல் பண்ணி ஜிமின் ஐஸை பார்த்துட்டே கேட்குறீங்க. ஜிமின் அவன் கை 2யும் ப்ளட் ட்ராப் ஆக அப்படியே உங்கள் ஹெட்டை பிடிச்சி அவன் ஃபேஸ் கிட்ட இழுக்கிறான். ஜிமின் ஐஸ் டியர்ஸ் ஃபுல் ஆகுது. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன் பேபி அப்படின்றான். அதோடு வந்துட்டு அவ்வளோதான் உங்களுக்கு. அப்போ வந்துட்டு இப்போ வந்து இன்னொன்று உங்களுக்கு என்னென்னா, உங்களை வந்து ஒய்யன்னு கூப்பிட்டா அது ரியல் ஓகேயா, அதே ரியல் ஜிமின்னு நம்ம ஜிமின்னு சாஃப்ட் ஜிமின்னு, அதே உங்களை பேபின்னு கூப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஜிமின்குள்ளே இருக்க ஒரு எவில் ஓகேயா, அந்த அப்படி மாதிரி நல்லா மெமரி பண்ணிக்கோங்க ஓகேயா. ஜிமின் அவனோட கையில் ப்ளட்டோட உங்கள் ஹெட்டை பிடிச்சி அவன்கிட்ட இழுத்தும் போது ஐஸ் ஃபியர்ஸோடு அப்படி சொல்லியிருப்பான். நீங்கள் வந்துட்டு அவ்வளோதான். நீங்கள் ஜிமின் சொன்னதுக்கே ஷாக்காகி அவனை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஜிமின் ஐஸில் இருந்து டியர்ஸ் ரோல் ஆகுது. உங்களுக்கு ஜிமின் அழுகிற பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஜிமின் ஷர்ட்டை வந்து காலரில் இருந்து உங்கள் கையை எடுத்து ஜிமினோட டியர்ஸை வைப் பண்ணுறீங்க. ஜிமின் உங்களை ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அவனோட ஐஸை பார்த்துட்டு நான் ஒன்று நீ ஏதோ சொல்ல வரீங்க. ஜிமின் உங்கள் வாயில் கை வச்சு வேண்டாம் பேபி, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ஜிமின் கையிலேருந்து ப்ளட்டு உங்கள் சீக்ஸ் ஹேரு ஷர்ட்டுன்னு ட்ராப் ஆகுது. நீங்கள் ஜிமின் கையை பார்த்துட்டு அவனோட வெஸ்ட்டை பிடிக்கிறீங்க. பாரு உனக்கு எப்படி அடிபட்டுருக்குன்னு, வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி பெட்டில் உட்கார வைக்கிறீங்க. ஜிமினை உட்காந்து உங்களை பார்த்துட்டு இருக்கான். உங்கள் கபோர்டில் ஃபஸ்ட் எய்ட் கிட் இருக்குது. பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வருது. நீங்கள் கபோர்டில் இருந்து ஃபஸ்ட் எய்ட் கிட்டை எடுத்துகிட்டு ஜிமினுக்கு முன்னாடி ஃப்ளோரில் நீல் டவுன் பண்ணி உட்காந்துட்டு அவன் கையில் இருக்கிற ப்ளட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கிறீங்க. ஜிமின் நீங்கள் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு ஜிமின் கையில் இப்படி அடிபட்டோன்னா காரணமே நீங்கள் தான். அதனால தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. உங்களுக்கு ஜிமின் கையில் வர ப்ளட்டை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அழுதுகிட்டே ப்ளட்டை க்ளீன் பண்ணுறீங்க. ஜிமின் நீங்கள் அழுகிறத பார்க்குறான். ஜிமின் ஃபேஸில் வந்து ஒரு ஸ்மைல் வருது. ஒயன் அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டு கூப்பிட்றான். நீங்கள் அழுதுகிட்டே அவனை நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜிமின் உங்கள் டியர்ஸை பார்த்துட்டு நீ எனக்காக அழுகிறியவன் அப்படின்னு சின்ன சந்தோஷத்தோடு ஸ்மைல் பண்ணிட்டு கேட்குறான். நீங்கள் ஜிமின் இப்படி கேட்கும் உங்கள் டியர்ஸை வைப் பண்ணிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ளட்டை க்ளீன் பண்ணிட்டு பேண்டேஜ் போடுறீங்க. ஜிமின் கையில் அடிபட்டிருக்கு, வலியே தெரில, உங்களை பார்த்துட்டே தான் இருக்கான். நீங்கள் ஜிமின் கையில் பேண்டேஜ் போட்டு விட்டீங்க. ஜிமினை பார்த்துட்டு இப்போ உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமின் அவன் கையை பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். உங்கள் ஃபேஸ் வந்து ஜிமின் ஃபேஸுக்கு நேராக இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை பார்த்துட்டே சொல்கிறான். உங்கள் சீக்ஸில் இருக்கிற ப்ளட்டை பார்த்துட்டு ஜிமின் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் அவன் பக்கம் பெண்ட் பண்ணி உட்காந்துட்டு உங்கள் சீக்ஸில் இருக்கிற ப்ளட்டை அவன் கை வச்சு ரப் பண்ணி எடுக்கிறான். உங்கள் 2 பேரோட ஃபேஸும் க்ளோஸாக இருக்குது. நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு ப்ளட்டை துடைக்கிறான். உங்கள் 2 பேருக்கும் ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஜிமின் ஐஸை ஃபியூ செகண்டில் ப்ளிங்க் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கீங்க.
உங்களுக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. நீங்கள் ஜிமினோட கையை பிடிக்கிறீங்க. ஜிமினோட வான்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. ஆ ஆ அப்படின்னு வழியில் லைட்டாக கத்துறான். நீங்கள் ஜிமினுக்கு வலிக்குதுன்னு தெரியாமல் ஷாக் ஆகி அகெயின் ஜிமினோட கையில் வந்து உங்கள் சீக்ஸை வச்சு ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. சாரிடா வலிக்குதா, சாரி அப்படின்றீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் ஒரே கேட்குறீங்க, ஜிமின் நீங்கள் இப்படி பண்ணுவோம் ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் சீக்ஸை வந்து 2 டைம்ஸ் வந்து பேட் பண்ணி இட்ஸ் ஓகே ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே போயிடுறான். ஜிமின் அப்படின்னு நீங்கள் அவனை கூப்பிட்றீங்க. ஜிமின் ஸ்மைல் பண்ணிட்டு அவங்கள திரும்பி பார்க்குறான். அப்போது நீ என்னை இங்கேருந்து விட மாட்டியா அப்படின்னு பயந்துகிட்டே கேட்குறீங்க. இது கேட்டதும் ஜிமின் ஃபேஸில் வந்து அப்படியே ஸ்மைல் வந்து ஸ்மிருக்காக சேஞ்ச் ஆகுது. பேபி, நான் தான் சொன்னேன்ல, நான் இங்கே என் கூட தான் இருக்கணும், நான் இங்கே இருக்க வரையும் நீ என் கூட தாண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்க பேண்டேஜை பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். இதை பார்த்து கேட்குறத விட்டுட்டு ஃபஸ்ட்டு நீ போய் ஃப்ரெஷ் ஆகுண்ணா அப்படின்னு அவங்க மேலே இருக்கிற ப்ளட்டை பார்த்துட்டு சொல்லிவிட்டு டோரை லாக் பண்ணிட்டு போயிட்டான். நீங்கள் அப்படியே பெட்டில் உட்காந்துருக்கீங்க. அப்போது நீங்கள் நினைக்கிறீங்க, ஜிமின் என்னை வச்சுருக்கிறதுக்கு ரீசன் இதுதான், பிகாஸ் ஹி லவ் மீ. ஆனால் எப்படி நான் இங்கேருந்து வெளியே போவேனே தெரில. அவன் என்னை லவ் பண்ணுறனால தான் அவன் எந்த டார்ச்சருமே நீ பண்ணவே இல்லை. ஜிமின் கிட்டே கேட்குறது எந்த ஒரு யூஸும் இல்லை. ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிற அந்த எவில் என்னை விடவே மாட்டான். ஜிமினை நம்ம இருக்கும்போது நம்ம ஹாப்பியாக நம்ம பார்த்துக்கணும். அவன் நார்மலாக இருக்கான். நார்மலாக இருந்தால் தான் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கான். அதுவே ஜிமின் சேடாவோ கோவமாகவோ இருந்தால் அவனை ஏமாத்துறாங்கன்னு அவன் நினைக்கும் போது ஜிமின்குள்ளே இருக்கிற அந்த எவில் ஜிமின் வெளியே வரான். நான் முடிஞ்ச அளவுக்கு ஜிமின் சொல்கிறது கேட்டு அவனை ஹாப்பியாக வச்சுக்கணும். அது மாதிரி ட்ரை பண்ணணும். ஆனால் நான் எப்படி பண்ணுறது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரிலையே. இப்படி பண்ணால் அவன் சொல்கிறத கேட்டு இருந்தால் தான் எவில் ஜிமின் வெளியே வராமல் இருப்பான். நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு வேறு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஃபுல்லாக பார்க்குறீங்க. விண்டோவும் இல்லை, எல்லாமே அன்ட்ரான்ஸ்பேராக தான் இருக்குது, லாக் பண்ணியிருக்கு. வால் ஃபுல்லாக சவுண்ட் ப்ரூஃப் தான். ரூமு எப்போயுமே சைலண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் ரெஸ்ட் ரூம் போய் பார்க்குறீங்க. அங்கே டாய்லெட் மேலே ஒரு விண்டோ இருக்குது. நீங்கள் டாய்லெட்டை கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணி அது மேலே ஏறி நின்று பார்க்குறீங்க. அந்த விண்டோ கூட அன்ட்ரான்ஸ்ஃபர் தான், பட் ஒரு 4 ஸ்க்ரூ மட்டும் வச்சு ஃபிட் ஆகிருக்கு. நீங்கள் வேகமாக கீழே இறங்கி போய் கீழே ஏதாச்சும் திங்ஸ் இருக்கான்னு பார்க்குறீங்க. அப்போ அந்த ஃபஸ்ட் எய்டு கிட்டில் பேண்டேஜில் கட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன நைஃப் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அந்த ஸ்க்ரூவை கழட்ட ட்ரை பண்ணுறீங்க. பட் அந்த நைஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. நீங்கள் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறீங்க, பட் எதுவுமே ஆகலை. 1 ஹவருக்கு அப்புறம் ஜிமினே வரான். ஸோ ஸ்பீடாக நீங்கள் வந்து ரூமுக்கு போய் அந்த ஃபஸ்ட் எய்டை எடுத்து வச்சுட்டு அந்த நைஃபை உங்கள் பெட்டுக்கு கீழே வச்சுட்டு பெட்டில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஜிமின் கரெக்டாக டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வரான். உங்களை பார்த்து, என்ன வயன் ஃப்ரெஷ் ஆகலையா நீன்னு அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ஆமான்னு நோட் பண்ணிட்டு அப்படியே வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க. இந்த சைடு என்ன நடக்குதுன்னா, சாங் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே உங்களை வந்து எஸ்கே ஃபுல்லாக வந்து தேடினாங்க. டே, ஜே, ஹோப், ஹேனா 3 பேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லார் வீட்லேயுமே தேடிட்டாங்க. உங்களை பற்றி ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. உங்களை தேடி எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டே, ஜேஹோப், ஹேனா 3 பேரும் காரில் சாங் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நைட் டைம் ரீச் ஆகிட்டீங்க. சாங்கோட வீட்டு டெரஸில் டேபிளில் உட்காந்து சாங், டே, ஜேஹோப், ஹேனா 4 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. சாங் இது வரைக்கும் உங்களை தேடின எல்லா பிளேஸை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கான். அண்ட் டே, ஜேஹோப், ஹேனா உங்களை தேடின எல்லா பிளேஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட நேம் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக 4 பேர் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ சாங் வந்துட்டு, நம்மக்கிட்ட தான் சவுத் கொரியா ஃபுல்லாக தேடியாச்சுடா, ஆனால் ஒயன் கிடையவே இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு ஒரே டவுன்லேயே சொல்கிறான். 4 பேரோட ஃபேஸும் சேடாக இருக்குது. அப்போது சாங் அகெயின், டே நீ சொன்ன சிசிடிவி ஃபுட்டேஜை நான் செக் பண்ணி பார்த்தேன். அதுபடி பார்த்தா ஒயன் போன அந்த காரில் இருந்த ஒருத்தன் தான் ஒயனை கூட்டிகிட்டு போயிருக்கான். அந்த கார் போகிற ரூட்டை நான் செக் பண்ணி பார்த்தேன்ட்டே. அந்த கார் அந்த ரோட்டில் இருந்து சரியாக ஒரு 1 கிலோமீட்டர் ஒரு ஹைவேல இருக்குது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வரையும் மட்டும்தான் ரெக்கார்டாக இருக்குது. பட் அதுக்கப்புறம் அந்த காரை ஏதோ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயுமே இல்லை, ரெக்கார்ட் ஆகாமல் காணாமல் போயிடுச்சு. எனக்கு இதுதான் ஒன்றும் புரியலை அப்படின்ற மாதிரி வந்து ஷாக்காகவே சொல்கிறான். இதை கேட்டு டே, ஜெஹோப், ஹேனா என்னது காணாமல் போச்சா அப்படின்னு ஷாக்காக கேட்குறாங்க. சாங்கும் ஆமான்னு நோட் பண்ணுறான். அது மட்டும் இல்லைடா, அந்த காரில் எந்த ஒரு நம்பர் பிளேட்டுமே இல்லை. அந்த காரில் இந்த ஒரு பர்சன் செம ஸ்மார்ட்டாக எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருக்கான். என்ன பண்ணுறதுன்னா தெரில, இந்த அளவுக்கு கில்லாடியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி கோமாவே சொல்கிறான். இதை
இதை கேட்டுகிட்டே ஜியோ ஹேனோட ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது சேடாக. அப்போ வந்துட்டு டே நினைக்கிறான், ஒயான் அவன் உன்னை எங்கடி கொண்டு போய் வச்சுருக்கிறான், என்னடி பண்ணுற நீனு, சாப்பிட்டியா ஒயன், எங்கே இருக்க ஒயன், சீக்கிரம் என்கிட்ட வந்துடுடி அப்படின்ற மாதிரி வந்து அவன் யோசிக்கிறான் டேயாங்க. இந்த சைடு வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, நீங்கள் ஜிமின் சொல்கிறத கேட்டு ஓகேன்ற மாதிரி ஆக்ட் பண்ணுறீங்க. ஜிமினை முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக வச்சுக்க ட்ரை பண்ணுறீங்க. ஜிமின்குள்ளே இருக்கிற அந்த எவில் வெளியே வராத மாதிரி வச்சுக்க ட்ரை பண்ணுறீங்க. அப்படி இருந்தும் சம்டைம்ஸ் உள்ளே இருக்கிற எவில் ஜிமின் வெளியே வந்து சண்டை போடுறான். பட் நீங்கள் எல்லாம் ஓகேன்னு காமாக இருக்க ட்ரை பண்ணி ஜிமினை காம் பண்ணுவீங்க. ஜிமின் இல்லாத டைம் அந்த ஸ்மால் நைஃபை வச்சு வாஷ்ரூமில் இருக்கிற ஸ்க்ரீவை வந்து கலட்ட ட்ரை பண்ணுறீங்க. இது மாதிரி 1 month ஆகுது. நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணுறீங்க. பட் அந்த ஸ்க்ரூவை நீங்கள் 1 month ட்ரை பண்ணியும் இப்போ தான் அந்த 4th ஸ்க்ரூவே நீங்கள் லைட்டாக லூஸ் ஆகிருக்கு. நீங்கள் வந்துட்டு காண்டாகி கீழே இறங்கி போய் பெட்டில் உக்காண்ட்ருக்கீங்க. நான் இங்கே இருந்து வெளியே போகணுன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த ரூம்லேருந்து வெளியே போகணும், அப்போ தான் ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஜிமின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளன்றாராம். ஈவினிங் டைம் ஜிமின் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கான். உங்ககிட்ட நீட்டி ஸ்மைலோட இந்தா ஒயன் உன்னோட ஃபேவரைட்டு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவன் சொன்னதை கேட்டுட்டு இருந்த பிளேட்டை வாங்குறீங்க. அவனை பார்த்துட்டே திங்க் பண்ணுறேங்க, இப்போது ஜிமின் என்ன ஒயன் தானே கூப்பிட்டான், ஓகே பேசலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை கன்ஃபியூஸாக பார்த்து என்ன வாங்கு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அந்த பிளேட்டை வாங்கிட்டு ஜிமின் நீயும் என் கூட சேர்ந்து சாப்பிடு அப்படின்னு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே கேட்குறீங்க. ஜிமின் நீங்கள் சொன்னதை கேட்டு ஷாக் ஆகி நிஜமாவா ஒயன் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் எஸ்ன்னு நோட் பண்ணுறீங்க. ஜிமின் ஹாப்பி எக்ஸைட்டடாக நீங்கள் கொடுத்தது ரூமில் இருக்க கபோர்டை பக்கத்தில் இருக்க வால் கீழே இருக்க ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறான். அந்த வால் லைட்டாக மேலே வருது. ஜிமின் அந்த வால் அப்படியே மேலே தூக்கி ஃபிக்ஸ் பண்ணி டேபிள் மாதிரி மாற்றுறான். நீங்கள் இதை பார்த்து ஷாக் ஆகிட்டீங்க. ஏன்னா இவ்வளோ நாள் இருந்து உங்களுக்கு தெரில. அப்போ நீங்கள் செம்மையாக இருக்குது ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் எடுத்து வச்சுட்டு ஜிமின் கிட்டே போகிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டே ஸ்மைல் பண்ணிட்டு 2 சேரையும் எடுத்து டேபிள் பக்கத்தில் போடுறான். நீங்கள் 2 பேரும் உட்காந்துருக்கீங்க. ஜிமின் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டே உங்களை பார்த்துட்டு இருக்கான். என்ன பார்க்குற, சாப்பிடுவேன் அப்படின்னு ஸ்மைல் பண்ணுறான். அப்புறம் வந்துட்டு நீங்களும் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு ஜிமினை பார்த்து ஜிமின் நான் உனக்கு கேட்பேன், பட் நீ கோவப்படக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே கேட்குறீங்க. ஜிமின் நீங்கள் சொல்கிறது கேட்டு சின்ன ஸ்மைலோட என்ன ஒயன் சொல்லுடி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு ஜிமின் நான் இந்த ரூமில் இருந்து வெளியே போக முடியாதா அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமின் ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஏன் பேபி இந்த ரூமுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இல்லையா அப்படின்னு கோமா கேட்குறான். ஐயோ இவன் வந்துட்டானா அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டு இல்லை ஜிமின் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, பட் நான் எவ்வளோ டேஸ் தான் இந்த ரூம்ஸ்குள்ளேயே இருப்பேன், எனக்கு ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுது. அதான் நான் இருக்கேன்ல பேபி அப்புறம் என்ன. இல்லைடா நான் அப்படி சொல்ல வரல, எனக்கு உள்ளே இருக்க ரொம்ப கடுப்பாகுது. நான் நைட்டு தூங்குறது இங்கே வந்து தூங்கிக்கிறேனே, பட் மற்ற டைம்ஸ்லாம் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதான் ஜிமின் ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமாகவே பேசுகிறீங்க. ஜிமின் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு அவன் உங்களை மறைச்சி பார்த்துட்டே ஸ்மிக் பண்ணுறான். பட் அந்த ஸ்மிக் அப்படியே ஸ்மைலாக சேஞ்ச் ஆகுது. ஜிமின் ஸ்மைல் பண்ணவும் நீங்கள் கொஞ்சம் ரிலீஃபாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஓகே ஒயன் கண்டிப்பாடி நீ ஜூஸ் சாப்பிடு, நம்ம இந்த ரூம்லேருந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வேகமாக அந்த ஜூஸை அது எல்லாத்தையுமே குடிச்சிட்டு எந்திரிச்சு வந்து ஜிமினோட கையை பிடிச்சி டோர்கிட்ட இழுத்துட்டு போகிறீங்க. ஜிமின் நீங்கள் இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறான். 2 பேருமே டோருக்கு முன்னாடி போய் நிற்கிறீங்க. ஜிமின் டோர் ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் எக்ஸைட்மெண்ட்டாக நிற்கிறீங்க. ஜிமின் டோர் ஓப்பன் பண்ணி வர வரைக்கும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி பண்ணுறான். எல்லாமே வந்துட்டு பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அந்த ரூமில் இருந்து வெளியே வரீங்க. உங்கள் ஜாவ்லைனே ஓப்பன் ஆகுது. பிகாஸ் அந்த வீடு பெரிய பேலஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் இருக்க ரூம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் இருக்குது. நீங்கள் அப்படியே கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்குறீங்க. பெரிய ஹால் இருக்குது. ஹாலில் பெரிய சோஃபா, டிவி, சவுண்ட் சிஸ்டம் அப்படின்னு நிறையா இருக்குது. ஃப்ளோர் வுட்லாம் இருக்குது. நீங்கள் அப்படியே வாக் பண்ணிட்டு போகிறீங்க. கீழே போகிறதுக்காண்டு மேலே போகிறதுக்குனா ஸ்டெப்ஸ் வருது. நீங்கள் மேலே போகலாம், அப்போ தான் பக்கத்தில் யாராச்சும் இருப்பாங்களா ஹெல்ப் கேட்கலான்னு மேலே போகிறீங்க. ஜிமின் நீங்கள் மேலே போகிறத பார்த்துட்டு உங்கள் பின்னாடியே வரான். நீங்கள் மேலே போய் பார்க்குறீங்க. மேலேயும் நிறைய ரூம்ஸ் இருக்குது. அப்படியே ஒரு டெரஸ் டோர் ஸ்க்ரீன் போட்டு மூடி இருக்குது. நீங்கள் வேகமாக அந்த டோர் கிட்டே போகிறீங்க. வெளியே போகலான்னு நினச்சிட்டு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறீங்க. வெளியே டெரஸ்லேருந்து வெளிச்சம் உள்ளே வருது. உங்கள் ஐஸே ஒய்ட் ஆகுது. நீங்கள் அந்த டோரை ஓப்பன் பண்ணி டெரஸ்க்கு போகிறீங்க. டெரஸோட எட்ஜில் போய் நிற்கிறீங்க. நீங்கள் ஒய்டோட
முன்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க ஒயிட் ஐஸாக. இப்போ கேமரா உங்கள் ஃபேஸ்லேருந்து அப்படியே ஜூம் ஆகிட்டு உங்கள் ஹெட்டை சுற்றி உங்கள் ஹெட்டுக்கு பின்னாடி இருந்து ஃப்ரண்ட்டில் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி இமேஜ் பண்ணிக்கோங்க. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வாட்டர் மட்டும்தான் இருக்குது, அது ஒரு கடல். நீங்கள் உங்கள் வாயில் கையை வச்சு ஷாக்காகி சுற்றி முற்றி பார்க்குறீங்க. உங்கள் கண்ணுக்கு எதுவுமே எந்த தூரம் இருக்குமே எதுவுமே தெரில. பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சீ மட்டும் தான் இருக்குது. நீங்கள் இருக்கிற பிளேஸ் வந்து ஒரு தீவு, ஐலேண்ட். நீங்கள் வந்து உங்கள் கையை கீழே டெரஸ் மேலே வைக்கிறீங்க. உங்கள் கையை பக்கத்தில் ஜிமின் அவன் கையை வச்சு நிற்கிறான். ஜிமின் ஸ்மைலோட சீயை பார்த்துட்டு இந்த வியூ பிடிச்சிருக்கா வேன் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ஷாக்லேயே திரும்பி ஜிமினை பார்க்குறீங்க. இந்த ஐலேண்டை நான் நமக்காக வாங்கினேன் அப்படின்னு ஸ்மைலோட சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன ஜிமின் பண்ணுறக்க? ஐயோ, என்னை ஜிமின் கிட்டேருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாதா? ஐயோ உண்மைகாட், நான் என்னடா பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு ஐயோ சொல்லி முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஓகேடா, இந்த பாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா சொதிப்பு வச்சுருப்பேன். எல்லா டைமும் பண்ணுறது தானே, என்னை மன்னிச்சிக்கோங்க. ஓகேடா, நான் வந்துட்டு அதான் நான் கேங்ஸ்டர் ஹஸ்பண்ட் இது ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோ தான். நான் வந்து கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு போடுறதுக்கு. பிகாஸ் அப்புறம் வந்துட்டு இன்னொன்று என்னென்னா, எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீவராக இருக்குது, அவ்வளோதான். அதனால தான் என்னால் ஒழுங்காக இது பண்ண முடியல. ஸோ அதுக்கு இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேயா, நான் வந்துட்டு கேங்ஸ்டர் ஹஸ்பண்ட் போடுவேன், கவலைப்படாதீங்க. கேங்ஸ்டர் ஹஸ்பண்ட் கண்டிப்பாக போடுறேன். ஒரு 2 or 3 days கழிச்சு நான் போட்டுருவேன்டா. அது வரை வெயிட் பண்ணுங்கள். ஓகேயா? ஓகேடா, இன்றைக்கி ரொம்ப டைமிங் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா அறுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்கடா என்ன. ஓகேயா? நான் வந்து கேங்ஸ்டர் ஹஸ்பண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பாட்டிலே முடிச்சிடலான்னு நினச்சேன், ஒரு 10 வரைக்கும். பட் நீங்கள் தான் வந்து ஒரு 15 வரையாச்சும் அட்லீஸ்ட் போடுங்க அப்படின்னீங்க. ஓகேடா, நான் வந்து ட்ரை பண்ணுறேன். நான் சீசனாக போட ட்ரை பண்ணுறேன், சீசன் 1 சீசன் 2 அப்படின்ற மாதிரி. அப்போ சீசன் 2னா இன்னும் கொஞ்சம் நிறைய கேரக்டர்ஸ் வர மாதிரி அந்த மாதிரி நான் பண்ணி போடுறேன்டா. ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள் கேங்ஸ்டர் ஹஸ்பண்டு. சீசன் 1 இது முடிச்சக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் நாளில் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சீசன் 2ன்ற மாதிரி. கண்டிப்பாக போடலான்டா. ஓகேயா? எல்லோரும் கோச்சிக்காதீங்க. ஓகேயா?